கொஞ்சம் தள்ளி விடுங்கன்னு சொல்றேன். உனக்கு என்ன இவனை வந்து புடிச்சு நீங்க வந்து வாடா போன அட்டாசிட்டியா போலீஸ் அட்டாசிட்டியா இவன் ஒரு அட்வொகேட் இப்போ ஒரு அட்வொகேட் அவன் தலைப்பு செய்தி இதுவா பாத்தீங்கன்னா சாத்தான்குளத்துல பாத்தீங்கன்னா சாத்தான்குளத்துல 9 பேருக்கு தண்டனை சும்மாவா சட்டம் ஜெயிப்பிங் ஜெயிப்பிங் போலீஸ் ஒழிக போலீஸ் ஒழிக போலீஸ் அராஜகம் போலீஸ் அராஜகம் போலீஸ் அராஜகம் போலீஸ் அராஜகம் காவல்துறை அராஜகம். ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேச சமூக செயல்பாட்டாளர் திரு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க ஒரு வீடியோ அமைச்சிருந்தீங்க, அந்த வீடியோவை பார்த்தேன். 2 காவல்துறை அவங்க வந்து அராஜகமா நடந்துக்கிறாங்க, தரைக்குறவா பேசுறாங்க. அவங்க எடுத்துட்டு நீங்களும் ஏதோ சத்தம் போட்டுட்டு இருக்கிறீங்க. அது என்னன்றது தெளிவா புரியல. ஒரு பதட்டமான சூழல் மட்டும் அதை பார்த்தா தெரிய வருது. அதுல உங்க கூட 2 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாரு. அவர் போனையே அந்த காவல்துறையை சேர்ந்தவர் டிரைவர் நினைக்கிறேன். அவர் அந்த போனையே வந்து வலுக்கட்டாயமா புடுங்குறாரு. அவங்க கத்துறதை நீங்க ரெக்கார்ட் பண்றதையும் வந்து தடுக்கிறாரு. என்ன நடந்தது அந்த சம்பவத்தை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. நான்லாம் இந்த சாதி நாங்கெல்லாம் இப்படிதான் இருப்போம் அப்படிங்கிற மனநிலைக்கும், நான்லாம் போலீஸ் நாங்கெல்லாம் இப்படிதான் இருப்போம் அப்படிங்கிற மனநிலைக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. இந்த வந்து இங்க ரெண்டுமே ஒரே மனநிலை தான். அதுதான் ஆதிக்க மனநிலை. நாங்கெல்லாம் இப்படிதான் இருப்போம். அப்படி ஒரு விஷயம் தான் நேற்று நைட்டு வந்து இங்க நடந்துச்சு. ரொம்ப வந்து கசப்பான சம்பவம். என்னன்னா, நீங்க வந்து இங்க பெரம்பலூர்ல வந்து புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல மீனாட்சி சிதம்பரம் சொல்லிட்டு ஒரு வந்து பெட்ரோல் பங்க் இருக்கு. அந்த வந்து இங்க பெட்ரோல் பங்கை ஒட்டி ஒரு வந்து ரோடு போகும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மொகனையில வந்து இங்க குல்ஃபீஸ் கடை இருக்கு. இந்த பக்கத்து பாத்தீங்கன்னா வந்து சிக்கன் கடை, பிரியாணி கடை எல்லாமே இருக்கும். அந்த ரோடு வந்து என்னன்னா ஒரு வந்து ஜனரஞ்சகமான ரோடு. ஒரு 9:30-10 மணி வரைக்குமே நிறைய வந்து இங்க போக்குவரத்து போயிட்டு வரக்கூடிய ரோடு. அங்க பாத்தீங்கன்னா அந்த வந்து இங்க டர்னிங்ல ஒரு வந்து அதாவது பெரம்பலூர் டவுன் போக்குவரத்து இன்ஸ்பெக்டரா இருக்கக்கூடிய மகேஷ் வந்து தன்னுடைய வந்து காரை வந்து இங்க அந்த அதாவது ரோட்டை மறிச்சு காரை போட்டுட்டு அவர் வந்து பக்கத்துல போயிட்டாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, அங்க காரு பைக் எல்லாம் டிராபிக் ஆயிருக்கு. டிராபிக் ஆகிற சமயத்துல என் தம்பி பேர் வந்து அதாவது என் தம்பி பேர் வந்து இங்க தமிழ்வேந்தன் சொல்லிட்டு அவர் வந்து வழக்கறிஞரா இருக்காரு. அவர் அந்த வழியா போகும் பொழுது என்னடா அது டிராபிக் ஆகுது, இவங்க வந்து காரை வந்து சென்டர்ல போட்டிருக்காங்களே மறிச்ச மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இவனுடைய பைக்கை ஓரமா நிப்பாட்டிட்டு தம்பி இறங்கி போய் அந்த வந்து காவல் வாகனத்துல இருக்கக்கூடிய ஓட்டுநர்கிட்ட, சார் இந்த மாதிரி வண்டி கொஞ்சம் வந்து சார் ஓரமா போடலாம்ல சார், டிராபிக் ஆகுது சார்ன்னு சொல்லியிருக்கான். அதை கேட்க நீ யாரா போடா அப்படின்னு சொல்ல, ஐயா உங்களை தப்பா எதுவும் நான் சொல்லலைங்கய்யா, இந்த மாதிரி டிராபிக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையா தானே சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, நானே எங்க வண்டியை வந்து செக் பண்றதுக்கு தான் போட்டிருக்கேன், நீ யாரா பேசுறதுக்கு, மூடிக்கிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு. செக்கிங்க்கு போட்ட இடமா, சோதனை செய்வாங்களே அதுக்காக போட்ட இடமா? ஐயா செக்கிங்க்கு யாரும் ரோட்டை பிளாக் பண்ணி போட மாட்டாங்க. இதை வந்து சொல்ற அந்த சம்பந்தப்பட்ட காவலர் வந்து அன்யூனிஃபார்ம்ல இருக்காரு, யூனிஃபார்ம்ல கிடையாது. இதை வந்து அதாவது செக் பண்றதுக்காக போட்டிருக்கோம்னு சொல்லக்கூடிய அந்த வந்து காவல்துறை ஓட்டுநர் வந்து அன்யூனிஃபார்ம்ல இருக்காரு. அந்த இடம் செக் பண்ற இடமும் கிடையாது. அங்க வண்டி செக் பண்றதுக்கும் நிக்கல. அங்க ஸ்பாட்ல இன்ஸ்பெக்டரும் அந்த இடத்துல, நீங்க வந்து செக் பண்றத இன்ஸ்பெக்டர் அங்க இருக்கணும்ல, கேஸ் போடணும்ல, இன்ஸ்பெக்டரும் அங்க இல்ல. இன்னொன்னு, நாமெல்லாம் வண்டி போட்டோம்னா நியூசன்ஸா இருக்க கூடாதுன்னு அவங்கதான் நம்மளை வந்து வண்டியை தூக்கி ஓரமா போட சொல்லணும். அவங்கதான் நமக்கு வந்து இவங்கதான் நம்மளை வந்து ஒழுங்குபடுத்தணும். ஆனா இந்த தப்பா அவங்களே செய்யறாங்க. இவன் தம்பி என்ன பண்ணிருக்கான், சார் முதல்ல ரெஸ்பான்ஸா பேசுங்க சார், உங்கள்ட்ட எதுவும் தப்பா நான் பேசல, வண்டி தானே ஓரமா போட சொன்னேன், அதுக்கு என்ன நீங்க பாட்டுக்கு போட மூடிக்கிட்டு போட மயிறுன்னு எல்லாம் பேசுறீங்கன்னு தம்பி கேட்க, இந்த வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கும் பொழுது இன்ஸ்பெக்டர் மகேஷ் அங்க வராரு. வரவும் தம்பி இந்த விஷயத்த வந்து இங்க சொல்ல ட்ரை பண்றான். தம்பியோட பேச்சை கேட்காம அந்த வந்து டிரைவரோட பேச்சை கேட்டுட்டு, இதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாரா, வேலையை பார்த்துட்டு போடா, எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்ல, சார் என்ன சார் அவரு அப்படி பேசுறாரு, நீங்களும் இப்படி பேசுறீங்க, என்ன சார் நான் சொல்லிட்டேன், வண்டியை கொஞ்சம் வந்து ஓரமா கொஞ்சம் வந்து சார் வண்டியை ஓரமா நிப்பாட்டினா டிராபிக் இல்லாம இருக்குமே தானே சொன்னேன், நானும் ஒரு வந்து சார் வழக்கறிஞர் தான், மரியாதையா பேசுங்க. ஓ வக்கீலா, நீ எவனா இருந்தா எனக்கு என்ன, அவன்கிட்ட எல்லாமே இருக்கா, எனக்கு வந்து செக் பண்றதுக்கான எல்லா ரைட்ஸ் இருக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்டிருக்காரு. என்கிட்ட எல்லாமே இருக்கு சார்ன்னு சொல்லிட்டு தம்பி வந்து அவனுடைய போன்ல இருக்கக்கூடிய லைசன்ஸ், ஆர்சி, இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிருக்காப்ல, பைக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் காமிச்சிருக்காப்ல. இல்லடா நீ குடிச்சிருக்கன்னு நினைக்கிற, அதனாலதான் நீ வந்து பிரச்சனை பண்றவா, உன்னை வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் தம்பி வந்து இங்க டீ டோட்லரு. தம்பி என்ன சொல்லியிருக்காப்ல, சார் எனக்கு அந்த பழக்கம் கிடையாது, நீங்க வந்து சார் மிஷினை கொடுங்க, நான் இங்கவே ஊதுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதெல்லாம் முடியாதுடா, ஸ்டேஷனுக்கு வாடா, ஸ்டேஷன்ல வந்து ஊதுறா, வாடா முதல்ல
அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி இழுக்க, தம்பி என்ன பண்ணிருக்கா, சார் இந்த மேல கை வைக்கிறவெல்லாம் வச்சுக்காதீங்க, நீங்க வாடா போடான்னு பேசுறீங்க, நானும் பேசினா உங்களுக்கு நல்லா இருக்காது, மரியாதை இருக்காது, அதனால மேல கை வைக்கிறவளை வச்சுக்காதீங்க, சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க, அந்த மிஷின் இங்க கொண்டு வாங்க, இங்க நான் ஊதி காட்டுறேன், உங்க நீங்க கூப்பிடுற இடத்துல நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. கையை தட்டி விட்டுட்டு எனக்கு கால் பண்றான். நான் அந்த சமயத்துல பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பக்கமா வந்து இங்க வாக்கிங் போய்கிட்டு இருக்கேன். அண்ணா இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்து வண்டியை வந்து குறுக்க போட்டிருந்தாங்க, கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு சொன்னதுக்கு மேல கீழே பேசுறாங்க, கீழ்த்தரமா பேசுறாங்க, இது மாதிரி வந்து சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க, வா போலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படிங்கவும் தம்பி நீ எதுவுமே பேசாத, நீ அமைதியா இரு, 5 நிமிஷத்துல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நான் போறேன். நாம வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கலாம்னு சொல்லி வண்டி விட்டு இறங்கிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட பேச போனா அவரு ஃபர்ஸ்ட் நம்மள யாருன்னு தெரியலையா என்னன்னு தெரியல, நம்மள உடனே வந்து நீ யாருடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட கீழ்த்தரமா பேசுறதுக்கு வந்து ஆரம்பிச்சாரு. ஓகே, நீங்க போய் நின்ன உடனே நீ யாருன்னு கேக்குறாரு. ஆமா, என்ன இது யாரு எடுத்தோடனே மரியாதை பேசுறாரா? ஆமா ஆமா, எடுத்ததுமே அதான் அந்த வந்து அதிகார திமிர், நான் ஒரு காவல் ஆய்வாளர், நான் ஒரு இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற அந்த வந்து ஆதிக்க மனநிலையில அப்படிங்கிற மாதிரி இதுங்க வாய்ஸ ரைஸ் பண்றாரு. இந்த சமயத்துலதான் என் கூட வந்து தம்பி வசந்த்னு ஒருத்தர் வந்தாப்புல, அந்த தம்பி என்ன பண்றாப்புல வீடியோ எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாப்ல. இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறாப்ல, ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் தம்பி இது வந்து தம்பி போலீஸ்காரங்க பிரச்சனை, வீடியோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன். வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாப்ல. உடனே நான் என்ன கேட்டேன், என்ன இது மாதிரி என் தம்பி வந்து வக்கீலுங்க வழக்கறிஞருங்க, நீங்க என்னங்க வாடா போடான்னு சொல்றீங்களா, மரியாதை இல்லாம பேசுறீங்க, நாங்கன்னா உங்க வீட்டு வேலைக்காரங்களா, ஏன் நாளைக்கு காலையில தலைப்பு செய்தி நீங்க தாங்க, அதை நான் சும்மா விட மாட்டேன். சாத்தான் குளத்துல பாத்தீங்களா, சாத்தான் குளத்துல இந்த மாதிரி தப்பு செஞ்சதுக்கு 9 பேருக்கு தண்டனை ஆகி போச்சு, எங்களுக்கு சட்டம் இருக்குங்க, நாங்க பாத்துக்குவோம், என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, யார்கிட்ட வந்து என்னங்க பேசுறீங்க, மரியாதை இல்லாம பேசுறீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் வந்து இங்க தெளிவா விவரமா பேச ஆரம்பிச்சதும் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சார் நீங்க என்னன்னே தெரியாம பேசாதீங்க சார் சொல்லி வண்டி எடுத்துட்டு வந்து இங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆமா சார், அதுக்கு டேய் அது வந்து சாரா கன்வே ஆகுது, அது வந்து சாரா கன்வெர்ட் ஆகுது, சார் நீங்க என்னன்னே தெரியாம பேசாதீங்க சார் சொல்லி நான் உடனே என்ன பண்றேன்னா, அவரு வந்து வசந்தோடைய வந்து இங்க கையை பிடிக்கிறாரு, போனை பிடுங்குறாரு. நான் உடனே வந்து வசந்த் கையவும் போனையும் பிடிச்சிக்கிட்டேன், அவர் கையவும் பிடிச்சிக்கிட்டேன். சார் இந்த போனை பிடுங்குறால வச்சுக்காதீங்க, மேல கை வைக்கிறவள வச்சுக்காதீங்க, இது வந்து சார் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லவும் உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த சமயத்துல கொஞ்சம் பக்கத்துல மக்கள் கூட ஆரம்பிச்சதும் இவர் வந்து இங்க கையை எடுத்துட்டாரு. உடனே அந்த இன்ஸ்பெக்டர் மகேஷ் இருந்துட்டு, சார் நீங்க வந்து என்னன்னு தெரியாம பேசாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ள போய் ஏறிட்டாரு. வண்டிக்குள்ள ஏறிட்டு அந்த டிரைவரை கூப்பிட்டு வண்டி ஏறா முதல்ல, வண்டி ஏறாங்கிற இப்போ ஒரு அட்வொகேட் தலைப்பு செய்தி இதுவா பாத்தீங்கன்னா சாத்தான் குளத்துல 9 பேருக்கு தண்டனை சும்மாவா, சட்டம் ஜெய்பீம் போலீஸ் ஒழிக, போலீஸ் ஒழிக, போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், காவல்துறை அராஜகம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. டிரைவரை பிடிச்சி இது கத்த ஆரம்பிச்சிட்டாரு, வண்டி எடுக்கிறாங்க. அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி என்னங்க, அப்புறம் வந்து நான் என்ன சொல்ல ஆரம்பிச்சேன்னா, போலீஸ் அட்ராசிட்டியா, எங்களுக்கு சட்டம் இருக்குங்க, ஜெய்பீம்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன். ஜெய்பீம்னு கத்த ஆரம்பிச்சே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வழக்கம் போல காவல்துறை ஒழிக, இது காவல்துறை அராஜகம் நான் வந்து கோஷம் போட ஆரம்பிச்சேன். வண்டி போயிருச்சு. இப்போ அவங்க வந்து அங்க சோதனைக்காக இதுக்காகவும் நிக்கல, அதாவது அவங்க பணி செஞ்சுட்டு இல்ல, ஒருவேளை அவங்க பணி செஞ்சுட்டு இருந்து அதை போய் உங்க தம்பி டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாருன்னா அது சிக்கலுக்குரிய விஷயம். அவருக்கு பணி செய்யல, அன்யூனிஃபார்ம்ல இருக்கிறாரு. நீங்க இப்ப அன்யூனிஃபார்ம்ல இருக்கிறவங்க செக்கிங் எதுவும் செய்யாதவர்கள் ரோட்ல நடு ரோட்ல வண்டியை போட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அது எதனா தெரிஞ்சுது அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஐயா அந்த அதாவது ஸ்பாட்ல வந்து இன்ஸ்பெக்டர் கிடையாது, இன்ஸ்பெக்டர் பக்கத்துல கடைக்கு எங்கேயோ போயிருக்காரு. அதாவது பக்கத்துல வந்து இங்க பொருள் வாங்க போனாரா இல்ல வந்து எதுக்கு போனாருன்னு இன்ஸ்பெக்டர் ஸ்பாட்ல கிடையாது. வண்டியை வந்து பார்க்கிங் மட்டும் போயிட்டாரு. இந்த டிரைவர் மட்டும் தான் வண்டி கிட்ட இருந்திருக்காரு. டிரைவர் தான் இந்த வந்து இங்க பிரச்சனையை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டது. அப்ப இன்ஸ்பெக்டர் என்னன்னா அங்க உள்ள வந்து இங்க குல்ஃபி வாங்கி சாப்பிட்டுட்டு பக்கத்துல எங்கேயோ போயிருக்காரு. இது என்னன்னா நம்மள யாரும் கேட்க முடியாதுங்கிற ஒரு அந்த அசட்டு துணிச்சல், அந்த அதிகார திமிரு தான் வண்டி அந்த இடத்துல வந்து இங்க பார்க் பண்ண வைக்குது. சரி, ஓகே, உங்க தம்பி கேக்குறாரு, அதை மரியாதை பேசுறாங்க. அதுக்கப்புறமே நீ குடிச்சிட்டு இருக்கியா, நீ குடிச்சிட்டு இருக்க சந்தேகமா இருக்குது, வா வண்டியில ஏறுனது கூப்பிடுறாங்க. அதுக்காக இப்படிதாங்கய்யா சாத்தான் குளத்துல ஜெயராஜ் பென்னிக்ஸ்ங்கிறவங்களுக்கு இப்படிதான் நடந்துச்சு இந்த மாதிரி. ஏன்னா இப்ப காவல்துறை கிட்ட ஒரு பெரிய மனநலம் இருக்கு. அவங்க சத்தம் போட்டா நம்ம பயந்துடணும், அவங்க இந்த இடத்த விட்டு போனானா நம்ம போயிடணும்.
அவங்க வந்து 2 வார்த்தை சத்தமா பேசினா நம்ம அந்த இடத்துல வந்து கம்முன்னு அடங்கிடணும். இதெல்லாம் போலீஸ் வந்து எழுதப்படாத மனநல இதெல்லாம். அப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப வந்து ஸ்டேஷனுக்கு வாடான்னு கூப்பிடுறது எதுக்குன்னா பயமுறுத்துறதுக்கு. வாடா என் பேச்ச கேளுடா வாடா, ஏய் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது. இந்த மனநல என்ன பண்றோம்? ஐயா பயமுறுத்துறதா. அதாவது எனக்கு நீ கட்டுப்படு, நீ இந்த இடத்துல நீ அமைதியா போல, எனக்கு நீ அடங்கி போல, பப்ளிக் பாக்குது, என்னை அசிங்கப்படுத்தாத. இந்த இடத்துல எனக்கு நீ கட்டுப்பட்டு போகணும், எனக்கு நீ அமைதியா அடங்கி போகணும். நீ அமைதியா போல அடங்கி போலனா உன்னை அடுத்த ஸ்டேஷனுக்கு கூட்டு போவேன், ஸ்டேஷனுக்கு கூட்டு போவேன், வழக்கு போடுவேன், என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு அச்சுறுத்துறது, மிரட்டுறது, நம்மளை வந்து பயமுறுத்துறது. இப்ப என்ன ஆகும்? இப்ப வந்து ஸ்பாட்டுக்கு நம்ம போயிட்டோம், நம்ம வந்து சில கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம், நமக்கு ஓரளவுக்கு இந்த இதுங்க என்னது சட்டத்திட்டங்கள் தெரியுது, அதனால பிரச்சனை இல்லை. ஒரு சாமானியரா இருந்தா ஆக்சுவலா டிராபிக் எஸ்ஐ வந்து ஸ்டேஷனுக்கு கூப்பிடவே கூடாது, இதுவே அஃபென்ஸ். அப்போ ஒரு சாமானியரா இருந்தா வண்டியில ஏத்தி என்ன செய்வாங்க, மிரட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க, பயன்படுத்துவாங்க, அதிகார அத்துமீறல ஈடுபட்டு இருப்பாங்க. ஒருவேளை அவரு வந்து போக்குவரத்து இன்ஸ்பெக்டரா இல்லாம இருந்து ஒருவேளை வந்து இதுங்க என்னது லாண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டரா இருந்தா என்ன பண்ணுவாங்க, ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் சீனை போட வேண்டியது, மிரட்ட வேண்டியது. அங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயும் சம்பந்தப்பட்டவர்கள் வந்து அடக்கி வாசிக்கல, நம்ம ஏன் அடங்கணும்? நம்ம எந்த தப்பு பண்ணல, வி ஆர் நாட் கிரிமினல்ஸ், வி ஆர் நாட் அக்யூஸ்ட். அப்படியே இருந்தாலும் அதுக்கு கோர்ட் இருக்கு, சட்டத்திட்டங்கள் இருக்கு, வழிமுறைகள் இருக்கு, நம்ம அப்படியான ஆள் கிடையாதுங்கிறப்ப என் மேல என்ன சார் தப்பு இருக்குன்னு நாம வந்து கண்டிப்பா வந்து எதிர்த்து கேட்போம். அப்ப என்ன பண்ணுவானுங்க, அடிப்பானுங்க. இதுதான் ஜெயராஜுக்கும் பென்னிக்ஸுக்கும் நடந்துச்சு. இப்படி அடிச்சுதான் அப்பன் மகன் 2 பேருமே வந்து கொலை செஞ்சாங்க. அப்ப இந்த வந்து அதிகார திமிர் வந்து எப்படின்னா, எதுக்கு வந்து மாதிரி வாடா நான் உன்னை செக் பண்ணணும் வாடா அப்படிங்கிறது என்னன்னா, நீ பண்ற தப்ப நான் கேட்க கூடாது, நான் கேட்டுட்டா நீ வந்து சத்தம் போடுறது நான் உடனடியாக அடங்கி போயிடணும். நான் அப்படி அடங்கி போலன்னா அடுத்தது உன்னை நான் அதை செய்வேன் இதை செய்வேன் நீ மிரட்டுவ, அதுக்குன்னு அடங்கி போகணும். அதுக்குன்னு அடங்கி போலன்னா என்னை நீ வந்து கூட்டு போய் அச்சுறுத்துவ, மிரட்டுவ, அடிப்ப, கொலை கூட செய்வ. இப்படியான படுகொலைகள் தான் இப்படியான அதிகார திமிர்ல வந்து நடக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன். இப்போ அங்க சுத்தி நிறைய மக்கள் நின்று இருப்பாங்கல்ல அந்த இடத்துல, ஏன் நீங்க டிராபிக் ஆகுதுன்னு அவங்க ரோட்லயே வண்டி நிப்பாட்டாங்க, நீங்க டிராபிக் ஆகுதுன்றீங்க. உங்க தம்பி மட்டும் இருந்திருக்க மாட்டாரு, பல அந்த அந்த போக்குவரத்துல ஈடுபட்டிருந்தா பல பேர் இருந்திருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் எதுவும் ரியாக்ட் பண்ணலையா? அவங்களும் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஐயா என்னன்னா, மக்களுக்கு வந்து திடீர்னு கேட்க வராது. இப்ப நேத்து இந்த வந்து சம்பவம் நடந்துருச்சு, நடந்துட்டு போலீஸ் வண்டி போனதுக்கு அப்புறம் எல்லாரும் என்கிட்ட வந்து கை கொடுக்குறாங்க, ஆனா சூப்பர்னு, இது மாதிரி தலைவா சூப்பர் தலைவா, இந்த மாதிரி தான் தலைவா கேட்கணும், இந்த மாதிரி கேட்கறதுக்கு ஆள் இல்ல, இந்த மாதிரி நான் கேட்டேன். சரியா நீங்க கேட்கலாமே, நான் கேட்டா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு. பாருங்க, உங்க தம்பி வக்கீலுன்னு சொல்றீங்க, வக்கீலுக்கே என்ன நிலைமை பாத்தீங்களா? வாடா போடா மயிறு கிருன்னு பேசுறாங்க, வண்டியில ஏறுறாங்கிறாங்க. சொல்றேன், நான்லாம் ஸ்விக்கி ஓட்டுறேன், என்னையெல்லாம் பிடிச்சி ஏதாவது பண்ண எனக்கெல்லாம் கேட்க கூட ஆள் இல்லைன்னு. ஒரு தாத்தா ஒருத்தருங்க வயசானவர் வந்து கையை கொடுத்துட்டு, எப்பா பரவாயில்லப்பா இப்படிதான்ப்பா பேசணும், இவனுக்கு எப்ப பாரு வண்டி எங்க இப்படிதான்ப்பா போட்டுக்கிறானுவ, யாராவது கேட்க போனா கூட எகத்தாளமா பேசுறதுப்போ அப்படின்னு ஒரு தாத்தா ஒருத்தர் வந்து புலம்பிக்கிட்டே போறாரு. பொதுவாவே அதை பண்றாங்களா? ஆமா, பொதுவாகவே வண்டி எங்க போட்டுக்க வேண்டியது, வண்டி எங்க போட்டுக்கிட்டு எங்கன்னா போக வேண்டியது, குல்பி சாப்பிட வேண்டியது, பக்கத்துல சூப் சாப்பிட வேண்டியது, நீ எல்லாமே சாப்பிடு, வண்டி ஓரமா போட்டு போய் சாப்பிடியா? உனக்கு மட்டும் என்னயா சட்டம்? உனக்கு மட்டும் என்னயா ஸ்பெஷலா இருக்கா? சாமானியனுக்கு என்ன சட்டமோ அதுதான் உனக்கு என்ன. நீ யூனிஃபார்ம் போட்டிருக்க, நாங்களாம் யூனிஃபார்ம் போடல. நீ யூனிஃபார்ம் போட்டதுக்கு தான் சம்பளம் வாங்குற, நீ யூனிஃபார்ம் போடுறதுக்கு சம்பளம் வாங்குற. யூனிஃபார்ம் நாங்க போடாததுக்கு வரி கட்டுறோம், நாங்க கட்டுற வரியை தான் நீ சம்பளமா வாங்கிட்டு இருக்க. அப்ப சம்பளமா வாங்கிக்கிட்டு நீ வந்து சட்டத்தை மதிச்சுதான் எல்லா வேலையும் செய்யணும். சட்டங்கிறது பொது, எனக்கும் பொது, உனக்கும் பொது. அதாவது உன்னையும் என்னையும் வழி நடத்துவதற்காக இயற்றப்பட்டது சட்டம்னு ஒண்ணு இருக்கு, அதுபடிதானே செய்யணும். இப்ப நம்ம அந்த இடத்த வண்டியை வந்து ரோட பிளாக் பண்ணி போட்டுருந்தா அஃபென்ஸ், தப்பு. நீங்க உடனே கேள்வி கேட்பீங்க, சத்தம் போடுவீங்க, நம்ம உடனே வந்து வண்டி எடுத்துருவோம். ஆனா இத சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய காவல்துறையே வண்டி எங்க போடுறாங்க, இதை ஏன் எங்க போடுறீங்க அப்படின்னு நம்ம போய் கேட்டோம்னா, என்ன போடா மயிறு மூடிட்டு போடா, எனக்கு தெரியாதா, நீ என்னடா குடிச்சிருக்கியா இல்ல பாருங்கள. சரி, நான் என்ன கேக்குறேன், நீ பண்ண தப்பு ஒருத்தன் கேட்டா உடனே அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீதே வந்து அதாவது என்னன்னா ஏதாவது ஒண்ண வந்து டார்கெட் பண்ணி அவனை அடக்கணும், அவனை ஆஃப் பண்ணணும், அவனை இந்த இடத்த விட்டு கிளப்பணும். நாம தான் ஜெயிக்கணும், நாம யூனிஃபார்ம் போட்டிருக்கோம், நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கு, நம்ம கிட்ட பவர் இருக்கு, இந்த போலீஸ் ஈகோ இருக்குல்ல, இதுதான் இன்னைக்கு பல பேரை கொன்னுகிட்டு இருக்கு. ஐயா ஜெயராஜ் பென்னிக்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க செத்து போனது நமக்கு தெரியும். ஆனா தினந்தோறும் பல காவலர்களால இப்படியான சாமானியர்கள் வந்து மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகிக்கிட்டு இருக்காங்க. ஐயா நான் என்ன சொல்றேன், என் தம்பி வந்து வழக்கறிஞரே இல்ல விட்டுருங்க, ஒரு சாமானியரா கூட இருக்கட்டுமே, ஒரு கூலி தொழிலாளியா இருக்கட்டுமே, உனக்கு வாடா போடா மயிறு மூடிக்கிட்டு போடான்னு சொல்றதுக்கு அதிகாரத்தை யார் கொடுத்தா? உனக்கு கேட்கிற, யார் கொடுத்தா? சுயமரியாதை என்பது நம்ம ஒவ்வொருத்தரினுடைய பிறப்புரிமை, நம்மளுடைய அடிப்படை உரிமை, இந்த இந்திய குடிமகனினுடைய அடிப்படை உரிமை. இது
மனுஷனா பிறந்தாலே சுயமரியாதை வந்து அவசியம்னு அம்பேத்கரும் சொல்றாங்க, பெரியாரும் சொல்றாங்க. இப்படி இருக்கும் பொழுது நீ ஒரு மனுஷன், நீ ஒரு தப்பு பண்ற, இப்படி இருக்காதீங்க சார், இப்படி தள்ளி போடுங்க சார் சொன்னதுக்கு போடா மயிறு மூடிக்கிட்டு போடான்னு சொல்றேன்னா இது வந்து மிகப்பெரிய மனித உரிமை மீறல், அதிகார அத்துமீறல். இது இங்க மட்டும் நடக்கலைங்கய்யா, இது எல்லா காவல் நிலையத்திலுமே நடக்குது. காவல் நிலையத்துல வலுவில்லாத ஒடுக்கப்பட்ட மக்கள், சாதி ரீதியாகவோ இல்ல பொருளாதார ரீதியாகவோ பின்தங்கிய இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் காவல் நிலையங்களுக்கு போனா இவங்க நடத்துற விதம் இருக்குல்ல, என்ன அங்க போ, ஏய் இங்க போ, உனக்கு என்ன பிரச்சனை, இப்பதான் வருவியா, நாளைக்கு வா போ, என்ன அப்பதான் நொய்ங்கிற, என்ன போத, என்ன போத்தா, என்ன இது, என்ன அப்பதான் நச நசங்கிறீங்க, போ, என்ன சத்தம், என்னடா சத்தம், வெளியே போகக்கூடா முதல்ல. இப்படியான வார்த்தைகள் தான் நீ காவல் நிலையத்தில் இருக்கு. இப்படியான அணுகுமுறையை வச்சுக்கிட்டு நீங்க என்ன சட்ட ஒழுங்கை காப்பாத்த போறீங்க? ஐயா இன்னொரு விஷயம் சொல்றேன், அதாவது வெள்ளக்காரன் நம்ம நாட்டை விட்டு போயிட்டான், ஆனா அந்த வெள்ளக்கார புத்தி இன்னும் நம்ம நாட்டை விட்டு போல. அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்பதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறையும் சிறைத்துறையும் சீரழிஞ்சு கெட்டு கிடக்குது. அந்த காலத்துல வெள்ளக்காரன் வந்து எப்படி வச்சிருந்தானா, சிறைத்துறையையும் காவல்துறையையும் இங்க இருக்கக்கூடிய தமிழர்களை இந்தியர்களை வந்து அடிமையா வச்சுக்கணும், அவங்கள பயமுறுத்தணும் அப்படின்னு நம்மளை சக மனுஷனா கூட ஏத்துக்காம பயமுறுத்துறதுக்காக ஒரு விதமான அணுகுமுறையை கையாண்டான். அது வந்து நம்ம மீது வந்து அடிக்கிறது, வன்முறையை கட்டவிழ்த்து விடுறது, அடிமை வேலையை செய்ய வைக்கிறது, நம்ம கூணிக்கிட்டே இருக்கணும், ஐயா சொல்லுங்கய்யா, ஐயா ஆமாங்கய்யா, இப்படியே இருக்கணும், இப்படி எல்லாம் நம்மளை வந்து அடக்கி ஒடுக்கி வச்சிருந்தான். ஏன்னா அன்னைக்கு நாம வந்து சமூக விடுதலை பத்தி, சுதந்திர விடுதலை பத்தி நாம பேசிடக்கூடாது, நாம வந்து கூட்டம் சேர்ந்துடக்கூடாது, அவனுக்கு அதாவது வெள்ளக்காரனுக்கு எதிராக புரட்சியோ இல்ல நாம வந்து கிளர்ச்சியோ செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு விதமான அணுகுமுறையை வச்சிருந்தான். அதே அணுகுமுறை தான் வெள்ளக்காரன் அந்த நாட்டை விட்டு போனாலும் காவல்துறைகிட்டையும் சிறைத்துறைகிட்டையும் இன்னமும் இருக்கு. அடிமை நம்மளெல்லாம், அதாவது காவல்துறை அல்லாத சிறைத்துறை அல்லாதவர்களை, கைதிகளை, அதாவது இன்னும் சொல்ல போனா விசாரணை கைதிகளை, பொதுமக்களை, சாமானியர்களை அடிமையா தான் பாக்குற மனநிலை, அவங்க வந்து அடிமையா தான் இருக்குங்கிற மனநிலை, நமக்கு கீழே தான் அவங்கிற மனநிலை, நாம சொன்னா போயிடணும், சத்தம் போட்டா போயிடணும், நாம திட்டினா அடங்கிருந்துங்கிற மனநிலை இருக்குல்ல, இந்த மனநிலை ஒழிக்கப்பட வேண்டும். அப்படிலாம் ஒழித்தால்தான் காவல்துறை வந்து சரியா இயங்கும் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, இப்ப இந்த சம்பவம் தொடர்பா புகார் எதனா கொடுத்தீங்களா காவல்துறையில சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது? ஐயா நாங்க வந்து இன்னைக்கு வந்து இங்க காலையிலே நானும் தம்பி நாங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டோம்னா, இங்க வந்து இங்க பெரம்பலூர் மாவட்ட எஸ்பி பேர் வந்து பிரபாகர் ஐபிஎஸ் சொல்லிட்டு அவரை சந்திச்சு மனு கொடுக்கறதுக்காக போனோம், புகார் அளிக்கிறதுக்காக போயிருந்தோம். இப்ப வந்து இங்க எலெக்ஷன் சம்பந்தமாக கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கிறதுனால அவரை வந்து நேர்ல பர்சனலா பார்த்து மனு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி இன்ஸ்பெக்டர் பேர் சண்முக பிரியான்னு சொல்லிட்டு ஒருத்தாங்க, அவங்கள பார்த்துதான் மனு கொடுக்க முடியும்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் வந்து 2 மணி நேரமா வந்து நாங்களும் 2 மணி நேரமா காத்திருந்து அந்த அம்மாவை சந்திச்சோம். அந்த அம்மா அப்ப கூட அந்த அம்மா வந்து நம்ம கிட்ட பேசல, தம்பியை மட்டும் தனியா வர சொல்லி தம்பி கிட்ட மட்டும் தனியா கேட்டு மனு எல்லாம் வாங்கிக்கிட்டு சரிங்க உங்களுடைய வந்து கோரிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. தம்பி வந்து அம்மா தக்க விசாரணை நடத்தி அந்த வந்து சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் மகேஷ் மீதும் அந்த ஓட்டுநர் மீதும் துறை ரீதியான நடவடிக்கையை வந்து எடுக்கணும் அப்படின்னு தம்பி சொல்லியிருக்காப்புல. சரிங்க சார் நான் போயிட்டு வந்து எஸ்பி கிட்ட சொல்றேன், நான் வந்து எஸ்பி கிட்ட சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க எங்களை வந்து வெயிட் பண்ண வச்சுட்டு போயிட்டு எஸ்பியை பார்த்து சொல்லிட்டு வந்துட்டு, சார் எஸ்பியை பார்த்து சொல்லிட்டேன், உங்க விஷயத்த சொல்லிட்டேன், நீங்க வந்து சார் பெட்டிஷன் கொடுத்துட்டு போங்க, நான் இது மாதிரி இவரு சார் எஸ்பி சார் வந்து விசாரிக்கிறேன், நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, அப்படி இல்லைன்னா நீங்க 7ஆம் தேதிக்கு மேலதான் வந்து எஸ்பி சாரை நேர்ல பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப நீங்களே குறிப்பிட்ட மாரி இந்த சாத்தான் கொலை சம்பவம் அதுல சம்பந்தப்பட்ட காவலர்களுக்கு மரண தண்டனை வரலுக்கு வந்து தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்குது. இப்படி இருந்தும் இது ஒரு அச்சத்தை வேணா கொடுத்துருக்கலாம் தவிர அவங்களோட பிஹேவியர்ல ஒரு சேஞ்சு கொண்டு வந்த மாதிரி தெரியல. அதை சரி செய்யறதுக்கான ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான வழிகளை வந்து கண்டறிய வேண்டியது எல்லாருடைய கடமையா இருக்குது. குறிப்பா தமிழக அரசோட கடமையா அதை நோக்கி நகருதான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் நீங்க நேரம் செலவழிச்சு உங்க பிரச்சனைகள் குறித்து இங்க பகிர்ந்து கொண்டதுக்கு ஐயா நன்றிங்க.